இப்ப நமக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கடவுள்கிட்ட போயிட்டு கோரிக்கையில வைப்போம். இது மாதிரி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றுறாரா என்னன்னு தெரியல. நம்ம யார்ட்டையாவது சொல்லி ஆகணும்னு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை விட இன்னொரு வழியா நம்ம மன நிம்மதி பெறலாம். அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உதவி செய்யறதாங்க. அந்த உதவி வந்து நம்ம மனதளவுல இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படிங்கும்போது அவங்க அந்த உதவி பெறும்போது கடவுளா பார்த்து தான் இவங்களை அமுச்சு வச்சிருக்காங்க நமக்கு உதவி செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தோஷம் வந்து நமக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்குங்க. ஸோ அது மாதிரி மனதளவுல இருந்து ஒரு உதவி செய்யுங்க. ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா மனித நேயத்தை காப்பாத்துங்க எப்போதுமே. கண்டிப்பா அது வந்து அந்த மன நிம்மதி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடவுளா பார்த்து உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரிங்க. அந்த அளவுக்கு மன நிம்மதியா இருக்கும். எப்போதும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது வந்து மனிதனா இருக்கட்டும், இல்ல வாயில்லாத ஜீவன் எதுவா இருக்கட்டும், உதவி செய்யுங்க. அது அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு. ஸோ உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரியம் செஞ்சிடாதீங்க, சிந்தித்து செயல்படுங்க.